ஆமென். இந்த 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் ரொம்ப கடினமான புத்தகம். இந்த 2வது அதிகாரமும் யூதாவின் புத்தகமும் ரொம்ப கொஞ்சம் மேட்சா வரும், ஒரே மாதிரியே வந்து கொண்டிருக்கும். இதில் இந்த 2வது வசனத்தில் ஒரு தலைப்பை மாத்திரத்தில் எடுத்துக்கொள்வோம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சத்திய மார்க்கம் என்றால் என்ன, அது நம்ம முதல்ல தெரியணும். சத்திய மார்க்கம் என்றால் என்ன? சத்திய மார்க்கம் என்றால் கிறிஸ்து தான் சத்திய மார்க்கம். இது கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது என்னது? மார்க்கம் என்று தான் நாம் யோசிக்கிறோம். சத்திய மார்க்கம் என்றால் இயேசு சிலுவையில தொங்கி அவர் பல காரியங்களை செய்தாலும் அவர் பிறப்பிலேயே இந்த சத்திய மார்க்கம் வெளிப்படுகிறது. சத்திய மார்க்கம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயிட்டு இருந்த உடனே வெளிப்படலை. அவர் பிறக்கும் போதே அவர் கிருபையும் சத்தியமாகவே தான் என்ன செய்தாராம்? வெளிப்பட்டார். அப்போ அவருடைய பிறப்பிலேயே இந்த சத்திய மார்க்கம் வெளிப்படுகிறது. இந்த சத்திய மார்க்கம் வெளிப்பட்டு இது பல விதங்களிலே வளர்ந்து 2000 வருஷங்களாக கடந்து வந்து இன்னைக்கு 21வது நூற்றாண்டுக்குள்ளே இந்த சத்திய மார்க்கம் இருக்கிறார். இது பொதுவான வேதத்தின்படி உள்ள சத்திய மார்க்கம். பொதுவாக வேதத்தின்படி உள்ள சத்திய மார்க்கம். ஊழியத்துக்குள்ளே ஒரு சத்திய மார்க்கம் என்று ஒரு அமைப்பு இப்போ காணப்படுது. 20வது 21வது நூற்றாண்டுல இந்த சத்திய மார்க்கம் என்கிறது கிறிஸ்தவம். அதுல எல்லா சபைகளையும் நாம் அடக்கி கொள்ளலாம், எதையும் நாம் பிரித்து பேசிவிட முடியாது. எல்லாம் இயேசு என்கிற ஒரு சத்திய மார்க்கத்துக்குள்ளதான் எல்லா சபைகளும் இருக்கிறது. பெந்தேகோஸ்து சபையா இருந்தாலும் சரி, ஆர்சி சபையா இருந்தாலும், சிஎஸ்சி சபையா இருந்தாலும், மெத்தடிஸ்ட் சபையா இருந்தாலும், லுத்தரன் சபையா இருந்தாலும், அட்வென்ட் சபையா இருந்தாலும், இப்படி நிறைய சபைகள் இருக்கிறது. இது நம்ம புத்திக்கு வந்தது. உலகத்தில் இன்னும் பலவிதமான சபைகள் இருக்கிறது. சத்திய சபை அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து வெளிப்படுகிற சபைதான் சத்திய சபைகள். இது சத்திய மார்க்கம். இந்த சத்திய மார்க்கம் பொதுவாக உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் 21வது நூற்றாண்டு வரும் பொழுது இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளே இருந்து சத்தியம் என்கிற ஒரு வழியை நாம் கண்டுபிடித்து வெளியே வந்தவர்கள் தான் யாரு? இங்கே உட்கார்ந்திருக்கிற பெந்தேகோஸ்தே மினிஸ்ட்ரி, சத்திய மார்க்கம். ஆமென். அது பொதுவானது. இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளே இருந்து பெந்தேகோஸ்தே மினிஸ்ட்ரி என்று ஒன்று வெளிப்பட ஆரம்பித்தது. அது 20வது நூற்றாண்டிலே அதுக்கு ஒரு தலை தான் வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது சரீரம் இது இப்போ 2000 முடியும் போது அது முழு உருவம் வந்துருச்சு. ஆமென். முழு உருவம் வந்த பிறகு எல்லாருமே அதை வரவேற்றோம், அதை அங்கீகரித்தோம். அதற்கு பின்னாடி பல 1000 ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார், பல ஸ்தாபனங்களை எழுப்பினார், பல ஊழியங்களை கர்த்தர் உருவாக்கினார், பல 1000 லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்தார். இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளிருந்து வெளியே வந்த சத்திய ஊழியம் என்கிற ஒரு போர்வையிலே இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2000 வருஷம் முடிஞ்சு 21வது நூற்றாண்டு வரும் பொழுது இந்த 2 பேதுரு 2:2 சொல்லப்பட்ட ஒரு அந்த சத்திய மார்க்கம் என்கிறதே என்னவாயிட்டு? தூஷிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. சத்திய சபைகள் தூஷிக்கப்படுறதை விட சத்திய மார்க்கமே உலகமெங்கிலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து செயல்படுகிற எல்லா சபைகளுமே இப்போ தூஷிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சத்திய சபை என்று எழும்பின பெந்தேகோஸ்தே சபைமார்கள் ரொம்ப அந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். அது ரொம்ப வருத்தமா இருக்கிறது. ஆமென், ஆமென். சிபிஎம்குள்ள பல குழப்பங்கள் இருக்கிறது, எனக்கு நிறைய தெரியும். ஆனால் வெளியில யாருக்கும் என்ன செய்கிறது இல்லை, வர்றதில்லை. ஆர்சி சபைகளுக்குள்ளே, ஸ்தாபனங்களுக்குள்ளே, நிர்வாகங்களுக்குள்ளே, ஃபாதர்களுக்குள்ளே, சிஸ்டர்ஸ்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அது ஒன்று வெளியே வர்றதில்லை. சிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எப்போ குழப்பம், சண்டை, பொல்லாப்பு என்ன இருந்தாலும் அது வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நல்லா கவனிக்கணும். ஆட்சியில் பிரச்சனை வரும், வர்றதும் தெரியாது, போகிறதும். சில நேரத்தில் காற்று அடித்தா பக்கத்து வீட்டு குப்பை நம்ம வீட்டு முன்னாடி இருக்கும். அதே காற்று திரும்ப அடிச்சுன்னா அந்த குப்பை அங்கே போயிடும். நாம பெருக்கலான்னு தொடப்ப எடுத்துட்டு வந்து அந்த குப்பை அங்க. இதெல்லாம் சிஎஸ்ஐல, ஆர்சியில், உலக அளவில் இருக்கிற சபைகளில் நடக்கிற விஷயம். குழப்பம் வரும், பிரச்சனை வரும், சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படியே ஒரு காற்றடிக்கும், அப்புறம் அதெல்லாம் அமர்ந்து போயிடும்.
ஆனா இந்த சத்திய சபை என்று சொல்லி பெந்தகோஸ்தே நிர்வாகம் என்று சொல்லி உருவாக்கப்படுகிறதுல குப்பைகள் அங்கே கிடக்கிறது. குப்பைகள் குப்பைகள் அங்கே கிடக்கிறது. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இதுக்கு ஏத்தெல்லாம் நீங்க பதில் கவுண்டர் கொடுக்க முடியாது. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட். ஏன் சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படுறதுக்கு இந்த இக்காலத்தில் இருக்கிற சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் உபயோகப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? தெரியலையே. வர்ற குப்பைகள் அங்கே படுத்து கிடக்கிறது. ஒரு குப்பை ஒரு சபைக்குள்ள வந்துட்டால் அந்த சபையை விட்டு அந்த குப்பை வெளியே போறதில்லை. ஆயிரம் ரெவரண்டுமார்கள் சிஎஸ்சிக்குள்ளே மாறிக்கொண்டே இருப்பார்கள். குப்பை என்கிறது அங்க சேருவதில்லை. ஒரு உபதேச குப்பை உள்ளே வராது. ஒரு உபதேச குப்பை உள்ளே வராது. உலகமெங்களுக்குள்ள ஆர்சி சபைகளுக்குள்ளே உபதேச குப்பைகள் வராது. மெத்தடிஸ்டுக்குள்ளே உபதேச குப்பைகள் வராது. லூத்தரன் சபைகளுக்குள்ளே உபதேச குப்பைகள் என்ன செய்யாது? வராது. தனிப்பட்ட மனிதனுடைய குப்பைகள் இருக்கும், அது வேறு. இங்கே குப்பைகள் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே மதில் கட்டப்பட்டிருக்கிறது, தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பெந்தேகோஸ்தே ஊழியங்களுக்குள்ளே உபதேச குப்பைகள் இப்ப நிறைய வந்துட்டு, இந்த குப்பை வெளியே போக மாட்டேங்க, என்ன பண்றது? எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை, தரிசனத்தினாலே அழைக்கப்பட்டவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை, கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை. எளிமையான நிலைமையில இருந்து கர்த்தர் தூக்கி இன்னைக்கு அவர்களை கனத்துக்குரிய ஒரு பெரிய பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி பல கோடி பணங்களை கொடுத்து கர்த்தருடைய நல்ல ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வந்த குப்பை அங்க படுத்து கிடக்கிறதே ஏன்? இந்த குப்பைகளை நீங்க சிஎஸ்சில பார்க்க முடியாது, ஆர்சில பார்க்க முடியாது, மெத்தடிஸ்ட்ல பார்க்க முடியாது, லுத்தரன்ல பார்க்க முடியாது, அட்வென்ட்ல பார்க்க முடியாது, ஆங்கிலோ இந்தியன் சர்ச்சில் இந்த குப்பைகளை பார்க்க முடியாது. சத்திய சபை என்கிற பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ளே குப்பைகள் பெருக ஆரம்பிச்சிச்சு, குப்பைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த குப்பைகளை அகற்றுகிறது யார் ஐயா? இந்த குப்பையை திரும்ப கொண்டு போகிறதுக்கு ஒரு காற்று வராதா? இந்த குப்பையை அகற்றுகிறதுக்கு ஒரு கிளீனிங் பண்ற, ஒரு சீர்திருத்துகிற மனிதர்கள் புறப்பட மாட்டார்களா? முடியாது. ஏன் முடியாது? ஒரு பொதுவான கிரவுண்டை சுத்தம் பண்றது ஈஸி. ஒவ்வொரு எல்லையாய் ஒவ்வொரு அறையாய் சுத்தம் பண்ணுகிறது மிகவும் கடினம். ஐயா, ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்கிறார், ஒரு ஊழியம் நடக்கிறது, ஒரு ஸ்தாபனம் நடக்கிறது. பாஸ்டர், உங்களுடைய சர்ச்சில் குப்பை சேர்ந்துட்டு தவறான உபதேசம் இருக்குது, தவறான கோட்பாடுகளை போதிக்கிறீர்கள், உங்களுடைய ஆதாயத்துக்காய் பிரசங்கிக்கிறீர்கள், அது தப்பு என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லை, அந்த குப்பையை அகற்றுகிறதுக்கு ஆள் இல்லை. இதுதானே இன்றைக்கு சத்திய சபை என்கிற பெந்தகோஸ்தே சபையினுடைய உண்மையான நிலைமை. ஒருவன் சொன்னான், இன்னொருவன் பகைக்கிறான். ஒருவன் உங்க சபையில குப்பை இருக்கு, உங்க ஸ்தாபனத்தில் குப்பை இருக்குன்னு சொன்னா இவன் பெரிய யோக்கியனான், இவன் அவனை கேட்கிறான். ஆக மொத்தம் இப்போ பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள என்ன பெருகிட்டு? இந்த குப்பைக்கு காரணம் என்ன? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குப்பை எப்படி சபைக்குள்ள வருது? ஆமே, இந்த குப்பை எப்படி சாத்தான் கொண்டு வரானா? இல்ல. தேவன் அனுமதிக்கிறாரா? இல்ல. அப்புறம் எப்படி ஐயா இந்த ரோட்ல கிடக்கிற, தெருவில் கிடக்கிற, லண்டன்ல கிடக்கிற குப்பை, இங்க அமெரிக்கால இருக்கிற குப்பை, வெளி நாடுகளில் இருக்கிற குப்பை எல்லாம் இப்ப இந்திய தேசத்துக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சபைகளுக்குள்ள வந்துட்டு எப்படி வந்துச்சு ஐயா இந்த குப்பையெல்லாம்? இந்த குப்பையால முழு சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. தயவு செய்து இதுக்கு ஏதாவது எதிரில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா? நான் சொல்றதுல எதுவுமே தப்பு கிடையாது, இது நிஜம். இது ஆவியானவர் சொல்றதுதான். இது ஆவியானவர் படிப்பிக்கிற தேவனுடைய சத்தம். ஆண்டவருக்கு வருத்தம். உலகமெங்கிலும் இருக்கிற சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதற்கு
இந்த சின்ன சின்ன சபைகள், பெரிய சபைகள், ஸ்தாபனங்களுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற குப்பைகள் அகற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த 1வது வசனத்தில் எழுதுறார் பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இப்போ நடக்கிற காரியத்தை அங்க எழுதி வச்சிருக்கு, கள்ள போதகர் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். ஆமென். முன்பு இருந்தார்கள், இடையில இல்ல. நல்லா கவனிங்க, முன்பு இருந்தார்கள், அவர்களுக்கு பேர் என்ன? கள்ள தீர்க்க. ஆனால் இப்போ போதகர்களை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, எல்லாரும் இங்க பாருங்க. முன்பு தீர்க்கதரிசிகளை குறித்து பேதுரு எழுதுகிறார். முன்பு கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இப்போ கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ சத்திய சபை என்கிற பெந்தெகோஸ்தே சபைகளுக்குள்ள தீர்க்கதரிசிகள் இல்ல, ஆனா என்ன இருக்குதுங்க? கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கள்ள போதகர்களாலே சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படுது? தூஷிக்கப்படுகிறது. நீங்க இந்த வசனத்தில் 2:1, 2:3, 3:9, 3:12, 3:12, 15 எல்லாம் வாசித்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் எதை சம்பாதிக்கிறார்கள் என்று அழகா எழுதுகிறார். 2:1 சொல்லுகிறார் அழிவை சம்பாதிக்கிறார்கள், 2:3 சொல்லுகிறார் அழிவை எழுப்புவார்கள், 3:9 சொல்றார் அக்கினியை வருவிப்பார்கள், 3:12 கெட்டழிவார்கள், 3 அதிகாரம் 12-15 அவர் சொல்றார் அநீதியின் பலனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இப்ப நீங்க செய்யற எதுவுமே குப்பை வந்துருச்சு, அந்த குப்பை போக மாட்டேங்குது, அது அழிவையும் நியாய தீர்ப்பையும் நோக்கி நம்மளை நகர்த்துகிறது. அழிவையும் நியாய தீர்ப்பையும் நோக்கி நம்மளையும் நம்முடைய ஊழியங்களையும் என்ன செய்கிறது? நகர்த்தி கொண்டே போகிறது. குப்பை உள்ள இருந்துகிட்டே அதை நகர்த்துகிறது. அப்போ